நாளைக்கு தீபாவளி கண்டிப்பா எல்லா வீட்லயும் மெயினான டிஷ் ஆடு தான் இருக்கும். இந்த மாதிரி ஆட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த ஆட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ ஆட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இந்த ஆட்டு குழம்பு இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர்ல தான் வைக்க போறேன். ப்ரெஷர் குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு அரைச்சி வச்சிருக்கிற கலவையை எண்ணெயில போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேவைக்கணும். அடுத்ததா ஒரு பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட்டரிச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப மூடி போட்டு ப்ரெஷர் வச்சிடலாம். ஆட்டரிச்சி வேக வேண்டிய அளவுக்கு விசில் வச்சுக்குங்க. நான்